தம்பி, இந்த மாதிரி நீங்க எல்லாம் தொழில் பண்ணும்போது உங்களால ஏன் ஜெயிக்க முடியலன்னு தெரியுமான்னு கேட்பேன். என்னன்னு கேட்பாங்க. எல்லாரும் போய் மெரினால போய் நம்ம தொழில் பண்றோம். மெரினால மீன் பிடிக்கிறவர் பார்த்தா ஒருத்தர் போய் என்ன தம்பி பண்றேன்னு கேட்டா அவர் ஒரு தூண்டியில போட்டு மீனை பிடிக்கிறார். மெரினால நான் மீன் பிடிக்கிறேன் சார். ஒரு தூண்டியில வலை போட்டு அவரு புழுவ மாட்டி பிடிச்சி எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா எனக்கு 5 கிலோ 10 கிலோ மீன் கிடைக்குங்கிறார். இன்னொருத்தட்ட கேட்டா போட்டு எடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் வலை வீசி பிடிக்கிறது. நீங்க என்ன சார் பண்ணி மெரினால தான் மீன் பிடிக்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 50 கிலோ 100 கிலோ மீன் கிடைக்குது. இன்னொருத்தட்ட கேட்டா கொஞ்சம் ஆழமான இடத்துல பெரிய கப்பலை எடுத்து போய் பண்றேன், 5000 கிலோ 1000 கிலோ மீன் பிடிக்கிறேன். எல்லாருமே இதே மெரினால தான் மீன் பிடிக்கிறாங்க. தொழில் ஒண்ணுதான், இடமும் ஒண்ணுதான். அவங்க கொண்டு போற எக்யூப்மெண்ட் பிளானிங் தான் வேற வேறையா இருக்கு. நீங்களும் கூட மேனேஜர் கிட்ட சொல்றது அதே மாதிரி தான். நீங்க எல்லாமே சேம் பிசினஸ் தான் நம்ம பண்றோம். நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எதை நோக்கி போறோம், யாரு நம்ம கஸ்டமர், நம்ம டார்கெட் என்ன, அதை ரீச் பண்ணோம்னா நீங்க பிளான் பண்ணி கொண்டு போகணும். வெறும் கண்ணாடி கிளாஸ் எடுத்து போயிட்டு கடல்ல போய் மீன் தண்ணியை பிடிச்சிட்டு வரேன், ஒருத்தர் ஜக் எடுத்து போறாரு, ஒருத்தர் பக்கெட் எடுத்துட்டு போறாருன்னா எந்த எடுத்துட்டு போறோமோ அவ்வளவுதான் எடுத்துட்டு வர முடியும்.